ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் Thursday மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அந்த அன்னைக்கு காலையில் கொஞ்சம் வெள்ளனாவே முழிப்பு வந்துருச்சு. ஆனாலும் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக 6:15 ஆக்கிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக வந்து தேங்காய் பால் சாதம், அது கூட பன்னீர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் டிமார்ட்டில் இருந்தது. அதை வச்சு கிரேவி மாதிரி செஞ்சாச்சு. மகிழினிக்காண்டி தான் அந்த தேங்காய் பால் சாதம் அதிகமாக எங்கள் வீட்டில் வந்து இப்போல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து காரம் சாப்பிட மாட்டா. இந்த இதுனா அவளுக்கு பிடிக்குன்றனால ரித்வின்னு சொல்லுவான். எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தாம்மா நீ செய்கிற, எனக்கு பிடிச்சது செய்ய மாட்டேங்கிறம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். நான் வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ நாளாக கேட்குறேன், நீ செஞ்சு தரையா ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பாக செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு கவின், அவனுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் போல், அவன் ஸ்கூலுக்கு போகலை. நாங்கள் போய் கவின் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரோமான்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வாடா வேன் வரப்போகுது அப்படின்னு, வேன் சவுண்டு கேட்டோன்னு ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிள்ளைங்களே வேனில் ஏற்றி விட்டுட்டு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க, வீடியோ வாய்ஸ் தர வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருந்துச்சு. என்னோடய ஒர்க்கையெல்லாம் முடிச்சுட்டு அத்தை வந்து தேங்காய் வெட்டி போட்டிருந்தாங்க. அது நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் வெட்டுறதுக்காக இந்த வாட்டி வந்து பாண்டியக்காங்க எண்ணெய் மில்லுக்கு தான் வந்து போகிறோம். அவங்களும் வந்து சரி தேங்காயெல்லாம் காய வச்சோம், நாங்கள் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. சரி அங்கேயே போய் ஆட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அங்கே போகிறோம். மணிக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு தானே, அதனால் கார் எடுத்துகிட்டு சொல்லி கார் ஃபுல்லாக லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். பெட்ரோல் டேங்க் திறந்துருக்கு. மாங்காய், அது கூட கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் வந்து நெல்லிக்காய்லாம் எடுத்துகிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு. அதை கொஞ்சம் கால்கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மாமா பின்னாடி வந்து உட்காந்துட்டாரு. முன்னாடி வந்து கால்கிட்ட கொஞ்சம் லக்கேஜ் வச்சுருந்தனால நான் சீட்டை முன்னாடி இழுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிட்டேன். ஏன்னா பின்னாடி சீட்லேயும் கொஞ்சம் பொருளெல்லாம் வச்சனால உட்காரதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி உட்காந்தாச்சு. பாண்டியக்காங்க அந்த ரைஸ் மில் கிட்ட நாங்கள் ரீச் ஆகல, ஒரு 12 இருக்கும். போய் ஆட்டிட்டு மகிழினி வரதுக்குள்ளே வரணும்னு நினச்சோம். பட் வந்து டைம் வந்து மீறிடும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா தேங்காய் பருப்பே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கிலோவுக்கு மேலே வந்து இருந்துச்சு. சுதனுக்கும் இன்னும் வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணலை. நெக்ஸ்ட் வீக்கு தான் வந்து சென்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதனால் இங்கே அதுக்கு கொஞ்ச நாள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கடையில் இருக்கான். பழுக்க போட்டது அப்படியே வச்சு அப்படியே பழுக்க ஆக்கி அப்படியே கொட்டி விட்டோம்னா இதில் தான் போட போகிறீங்களா? நீ தான் போட போறியா? ஆன் பண்ணிட்டு தான் போடணுமா? ஆன் பண்ணி விட்டுட்டு தான் போடுவீங்களாடா? ஆன் பண்ணிட்டு தான் போடுவீங்களா? சல்லடை வேணும். வந்துருச்சு பாரு. நாங்களும் போய் அடுத்த கொஞ்ச நேரத்துலையே லோக்கலில் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி தேங்காய் ஆட்டுறதுக்கு கொண்டு வந்து 30 கிலோ பக்கம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப பிஸியாகவே ஓடிட்டே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நாள் ஆக ஆக பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப பியூராக வந்து இவங்க தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறனால ஃபுல்லாகவே இது கூடவே வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸும் அப்பப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. லோக்கலில் இருக்கவங்களும் நிறைய வந்து வாங்குகிறாங்க. உடனே வந்து
அத்தை வந்து வீட்லேயே வந்து இட்லிக்கு வந்து மாவு வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி அங்கேயே ஆட்டிட்டு வந்துடுவோம் போகிறோம்ல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் எடுத்துகிட்டு போனோம். உள்ளே மேலே போட்டதாங்க கோடு, கீழே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு மாவாட்டி வந்துருச்சு. மாமா வந்து அதான் சொன்னாங்க, பேசாமல் வீட்டில் நம்மளும் ஒரு மிஷினை வாங்கி வச்சு அத்தைகிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி சும்மா வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களோட ஷாப் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நெலக்கோட்டை டு கொடை ரோடு அந்த பைபாஸ் கிட்ட தாங்க இருக்குது, அம்மைநாயக்கனூரில் அப்படின்னு சொல்லி திவ்ய கலா காலேஜுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ரோட்டில் தான், ரோட்டு மேலேயே இருக்குது. நீங்கள் யாராச்சும் லோக்கலில் வந்து இருக்கீங்க, இந்த மாதிரி எண்ணெய்லாம் ஆட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெயுமே ஆட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பியூராக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க லோக்கலில் இருக்கவங்களுக்கும். உங்கள் வீட்லேயும் ஏதாச்சும் விசேஷம் இல்லை காது குத்து இல்லை ஏதாவது கோயில் விசேஷம் வருது, மாவாட்டணும் டக்குன்னு ஆட்டி முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போனோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் மாவை ஆட்டி நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அத்தை வந்து ஒரு 3 படி அளவுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது நல்லாவே ஆடி டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க, வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நேத்து மணியே அப்பா மணி நாளைக்கு வந்துருவியா, ரெஸ்ட் நாளைக்கு வரோம் அப்படின்றாரு. பின்னாடி இருந்து திட்டுவீனே, எங்க அப்பா நாளைக்கு குட்டியா ரெஸ்ட் இல்ல. டியூட்டின்ட்டானா அதுக்கு வரணும்ல, அதுக்கு வரணும்ல. தேங்காய் எண்ணெய் ஆட்டி முடித்தோன்னே இந்த மாதிரி தாங்க இருக்கும். அது வெயிலில் நம்ம நல்லா வந்து சன்ட்ரை பண்ண தான் நல்லா பியூராக ஒயிட் கலரில் வந்து மாறும். கொண்டு வந்திருந்த மாங்காய் இதெல்லாமே கொண்டு வந்து இங்கே வீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் வச்சுட்டு மதிய லஞ்ச் வந்து சாம்பார் ரசம் அது கூட வந்து ஒயிட் ரைஸ் வந்து அவங்க அத்தை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த பெரியம்மா. ஸோ வந்து அப்படியே உட்காந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு திரும்பியும் போனோம். அந்த இன்னொரு பேட்ச் தேங்காவும் ஆட்ட வேண்டியது இருந்துச்சு, அதான் ஆட்டி முடிச்சு எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அங்கேயே டைம் வந்து ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அதனால் வேறு ஆப்ஷனலே இல்லாமல் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பாப்பாவை பிக்கப் பண்ணிக்கிங்க ஒரு 3:15 அப்படின்னு சொல்லிட்டேன். பாப்பா அத்தைக்கு ஒரு முட்டை வச்சிரு, அப்பளம் கொடுத்துரு, அத்தைக்கு ஒரு அப்பளம் கொடுத்து. அங்கே இருக்க அந்த குட்டீஸுக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த குட்டீஸுகளும் எல்லா ஸ்கூலு பால்வாடியும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பவித்ரா வந்து சொல்லிட்டு இருந்தா. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த குட்டி பாப்பா லட்டு கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். போய் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட்டி இருந்ததையும் எடுத்துட்டு ரிட்டன் வந்து வரணும் அப்படின்றனால இப்படி இருக்க என்னதான் இப்படி தெரியுதா, இவ்வளோ கருப்பாக இருக்கிறது எப்படி வெள்ளை வெள்ளையர்னு ஆகுது. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணால் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜஸ்ட் வந்து காண்டாக்ட் பண்ணி கூட உங்களுக்கு ஆன்லைனில் ஆயில் வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை லோக்கலில் இந்த மாதிரி மாவாட்டணும் தேங்காய் ஆட்டணும் எண்ணெய் ஆட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கூட கேட்டு வாங்கி அரைச்சிக்கலாம். சரி பாய் பாய் சரி பாய். அவளுக்கு வேலை சரியா இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்கு வந்தோன்னே மணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படியே வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா அப்படின்னா நல்லா தெளிஞ்சு பியூர் ஆயிரும். ஸோ வந்து அதனால் எடுத்து காய வைக்கிறக்காக எடுத்து ஊற்றிட்டுருக்காங்க. 50 கிலோ தேங்காய் வந்து ஆட்டினோம். ஒரு 35 to 38 கிலோ 38 லிட்டர் வந்திருக்கும் போல். சாரி, அந்த எண்ணெயை வந்து அப்படியே எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஆயில் யாருக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜவதி அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அவங்க ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிலை வந்து வாங்கிக்குவாங்க. அதனால் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ்கேஜுக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸை வந்து ராஜவதியிட்ட கொடுத்துருவோம். மகியம்மா பிள்ளைங்களுக்கு நாங்கள் போனதே தெரியாது, எழுப்பி வம்பளுக்கிறேன்னாரு, அப்பெல்லாம் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.